மாட்டுப் பொங்கலையொட்டி தமிழ்நாடு முழுவதும் மீன் வாங்க மக்கள் படையெடுத்ததால் மீன் சந்தைகளில் கூட்டம் அலைமோதியது. வேதாரண்யம் சுற்றுப்புறங்களில் இருந்து நூற்றுக்கணக்கானோர் படையெடுத்ததால் கோடியக்கரை கடற்கரை முழுவதும் மக்கள் அலையாகவே காணப்பட்டது. காலா, வஞ்சிரம், சீலா, வாளை, அயலை, திருக்கை, சங்கரா, வவ்வால், நெத்திலி, கிழங்கான் ஆகியவற்றை அசைவ பிரியர்கள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். வவ்வால் மீன் கிலோ 1100க்கும், வஞ்சிரம் கிலோ 800 ரூபாய்க்கும், இறால் மற்றும் நண்டு தலா 400 ரூபாய்க்கும் விற்கப்பட்டன. இன்னைக்கு மாட்டுப் பொங்கல்னால எல்லாமே அசைவம் சாப்பிட்றது வழக்கம். மீன், நண்டு, இறால் எப்பவுமே எடுத்து வருவோம். இன்னைக்கு வழக்கம் போல் வழக்கத்தோட கூட்டம் அதிகமாக இருக்குது. எல்லா மீனுமே எங்கே கிடைக்குது. நண்டு இருக்குது, இறால் இருக்குது, வாழை மீன். ஆனால் கொஞ்சம் விலை தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் கூட்டத்தில் கிடைக்காதுன்னு நினச்சா ஆனால் வந்துட்டு இன்னைக்கு நிலைமைக்கு பரவாயில்ல. கும்பகோணத்தில் உள்ள பெரியார் மீன் அங்காடியில் கட்லா, ரோகு, ஜிலேபி, விரால், கெளுத்தி, கெண்டை உள்ளிட்ட நன்னீர் மீன்கள் மட்டும் இல்லாமல் கடல் மீன்களும் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. வழக்கத்தை விட விலை சற்று அதிகரித்திருந்தாலும் மக்கள் விருப்பமான மீன்களை வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றிலும் மீன் விற்பனை களை கட்டியிருந்தது. வஞ்சிரம் கிலோ 1000 ரூபாய்க்கும், கொடுவா, சீலா மீன்கள் கிலோ 600 ரூபாய்க்கும் விலை போயின. இங்கே கறி மீன் எடுக்க வந்தேன். ஆனால் ஹெவி ரேட்டாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் பொருள் நல்லா தரமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தோட சாப்பிட்ணும், அதனால் வாங்கினாங்க. ஏன்னா நேற்று பெரும்பொங்கல், அதனால் கறி மீன் யாரும் தொட மாட்டாங்க. இன்றைக்கி மாட்டு பொங்கல், எல்லாம் சொந்தங்கள்லாம் மொத்தம் ஒன்றா சேர்ற இடம். அதனால் கறி எடுக்க வந்திருக்காங்க. நல்லா இது பண்ணியிருக்கோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.